அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் விலாகோ ரெசிபியோ கிடையாது. கிச்சனை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஆர்கனைசேஷன் பற்றியும், கிச்சன் டூர், அதே சமயம் மணி சேவிங் ஐடியாஸ், டிப்ஸ், இந்த மாதிரி நிறையா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். என்னோடய கிச்சன் ரொம்ப பெருசு இல்லை, 2 அடி வச்சாலே ஸ்டவ் கிட்டே போயிடலாம். நான் மாடுலார் ஓப்பன் கிச்சன், அந்தளவுக்கு ஷெல்ஃபும் இருக்காது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிச்சன் டூர் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போது எனக்கு முதல் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அதில் எத்தனை பேர் இப்போ வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு ஃபுல் கிச்சன் அரேஞ்ச் பண்ணினதே அப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுலேருந்து இப்போ நான் எப்படி மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது, கிச்சனுக்கு நியூஸ் பேப்பரும் அட்டைப்பெட்டியும் யூஸ் பண்ணவே கூடாது. ரெண்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கருப்பாம்பூச்சி வரும். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் ஸ்டிக்கர் வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. 2 ரோல் தான் வாங்கியிருக்கேன், எந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஷெல்ஃப் தான் ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல இதுக்கு ஒட்டிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டைனிங் டேபிளுக்கு போடக்கூடிய அந்த ஷீட் தான் போட்டிருந்தேன். அதுவுமே கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் ஸ்டிக்கர் வாங்கினது. ஸ்டிக்கர்லேயே இப்போ நிறைய மாடல் வெரைட்டிஸ்லாம் ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. நான் வந்து அந்த சில்வர் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த டைப் தான் எடுத்திருந்தேன், கொஞ்சம் பிரைட்டாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நல்லா வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்தேன். ஸோ எப்படி நம்ம வெட்டி ஒட்டுனா அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் ஆகாது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் ஒட்ட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வருது இல்லையா, ஃபுல்லாகவே எடுத்து விட்டுறக்கூடாது. நம்ம ஒட்ட போகிற அந்த ஒரு சைடு மட்டும் எடுத்து அந்த கடப்பாக்கல்ல ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடியில் வந்து கை வச்சு அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை அப்படியே எடுத்துக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒட்டும் போது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்ட ஆரம்பித்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் சிலும்பல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பக்கம் ஒட்டினதுக்கப்புறம் அந்த அளவை வச்சே நான் அடுத்தடுத்து உள்ளதுக்கும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நம்ம ஒட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற பேப்பரை ஃபுல்லாகவே இழுத்து விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்தால் அந்த சிலும்பல் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் முதல்ல ஒட்டினதுக்கும் இப்போ ஒட்டுறதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸ்டிக்கர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்துடுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால் இந்த ஜாயின் பண்ண இடத்துலலாம் செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருந்தாலுமே போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். நான் எதுவுமே நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல போட்டே வச்சுருக்க மாட்டேன். அடிக்கடி பெருக்கி விட்டுட்டு போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, இட்லி அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, ஸோ அந்த மாதிரி பொருள், வடகம், இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அதை அடிக்கடி க்ளீன் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எதுவுமே போடலை. ஸோ அதுக்கு மேலே கிராசரி திங்ஸ் வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருந்தேன். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு எனக்கு ஸ்டிக்கர் தேவை, ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஒரு ஷெல்ஃபு தான் எனக்கு கிச்சனில் இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா நான் அதிகமாக கிராசரி பொருள் வாங்கி வச்சுருக்க மாட்டேன். ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இங்கேயுமே ஃபுல்லாக நல்லா அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து துணி வந்து ஈர துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒட்ட ஆரம்பித்தேன். இந்த இடத்துல இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே கீழே ஸ்டிக்கர் ஒட்டினோம் இல்லையா, ஸோ அந்த இதுலேருந்து பேக் சைட் பிரித்தோம் பாருங்கள், அந்த பேப்பரே நல்ல வளவலன்னு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அது போடலை, ஸ்டிக்கர் தான் ஒட்டுனேன். ஒரு ஐடியாக்காக இந்த இடத்துல சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கிச்சனில் வந்து எறும்பு வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிராசரி வைக்கிற இடத்துலலாம் அந்த எறும்பு சாக் பீஸ் இருக்குது இல்லையா, ஸோ தண்ணியில் நனைச்சிட்டு அந்த ஈரத்தோட ஃபுல்லாக கோடு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராசரி பொருள் வைக்கலாம். இதுக்குமே வந்து ஃபுல்லாக அந்த செல்லோ டேப் போட்டே ஒட்டிட்டேன். ஏன்னா இருக்கட்டும், மெனக்கட்டு ஒட்டி இருக்கோம், சேஃபாக கொஞ்சம் நாள் இருக்கட்டுமே அப்படின்னு. நான் எல்லா இடத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்ட ஆரம்பிக்கல, ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. சரி ஃபஸ்ட்டு இருக்கிற வரையும் ஒன்று ஒன்றா செய்யலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். இந்த 2 ரோலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஒட்டியிருந்தேன், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஷெல்ஃப், அப்புறம் இந்த ரேக், இது 3க்குமே வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கருக்கும் பின்னாடி பேப்பர் பிரித்தோம் இல்லையா, நான் அந்த அளவுக்கு துண்டு துண்டாக வேஸ்ட் ஆக்கலை, ஒரே சீராக தான் எடுத்திருந்தேன். இது நல்ல ஸ்ட்ராங்காக வளவலன்னு இருந்துச்சு. எண்ணெய் ட்ரேக்கு இந்த மாதிரி வேறு எதுக்காவது ஷெல்ஃபுக்கெலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இந்த கண்டெய்னர் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்கிட்ட அந்த மூடி உடஞ்சி போகாமல் இருக்கா, நல்லா இருக்கா சிஸ்டர் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இதே மாதிரி ப்ராடக்ட் நிறைய ஆன்லைனில் இருக்கும். நான் வந்து சிக்னோரா வேர், டப்பர் வேர் இந்த 2 பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுருப்பேன். பருப்பு, உளுந்து, ரவை, சேமியா இந்த மாதிரி பொருள். எனக்கு ஒரு மூடி கூட இதுவரையும் உடஞ்சி போகலை. இந்த கண்டெய்னர் வாங்கினதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம், கொஞ்சம் இடத்துலையே நிறைய திங்ஸ் வைக்கலாம், இடமும் செல்ஃபில் அந்தளவுக்கு அடைக்காது. ஸோ அதனால தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் கண்டெய்னர் வச்சுருப்பேன். அதில் கம்பு, கேழ்வரகு, ஜவ்வரிசி, கருவிடகம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். மற்ற மசாலாலாம் நான் சின்ன சின்ன டப்பாவில் வச்சுருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வாங்குகிற பாக்ஸ் வரும் இல்லையா, ஸோ இது தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. வீட்டில் வேறு ஏதாவது பாக்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டெப் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷெல்ஃபில் அந்தளவுக்கு இடம் இல்லை, அதனால் நான் ஒரே ஒரு ஸ்டெப் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா 2-3 ஸ்டெப்பாக கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்லாம் எனக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டின் எடுத்திருக்கேன். இந்த டின் வந்து குக்கீஸ்லாம் வாங்கினா நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, பட்டர் பிஸ்கெட் வாங்கும்போது, ஸோ அந்த டின் தான். நம்ம சில்வர் ஃபாயில் அந்த அலுமினியம் பேப்பர் ஒட்டியிருந்தோம் பாருங்கள், ஸ்டிக்கர், அதுலேருந்து சின்ன துண்டு கூட நான் தூக்கி போடாமல் தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அளந்து வெட்டி இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே எல்லா இடமும் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் நல்லா அழகாக இருந்துச்சு. இருந்தாலும் செலட்டே போட்டே ஃபுல்லாக ஒரு தடவை ஒட்டிட்டேன், ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டின்னில் பார்த்தீங்கன்னா தேன் பாட்டில், சில்லி ஃப்ளேக்ஸ், பெருங்காயத்தூள் டப்பா, ஒரிகானோ இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணி டின்னில் வச்சுருக்கேன். அண்ட் எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நமக்கு எடுக்கவும் ஈஸியாக தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பலன்னு ஜிகு ஜிகுன்னு இருக்குமோ அப்படின்னு கிட்ட நின்று ஒரு தடவை பார்த்தேன், அப்புறம் எட்டி நின்றும் பார்த்தேன். அந்தளவுக்கு வித்தியாசமாலாம் இல்லை. ஒரு 90% இந்த ஷெல்ஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா, சோடாப்பூ இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இது எல்லாமே நெஸ்கஃபே பாட்டில். எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கின கிளாஸ் பாட்டில் கிடையாது. அதே மாதிரி லைன்டெட் சிரப் பாட்டில், ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறது, ஜாம் பாட்டில் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ இதுவே நல்ல குவாலிட்டியாக கிளாஸாக இருக்கும்போது அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே தண்ணியில் ஊற போட்டு எடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரைலிக் கலர்ஸ். இது வந்து பிள்ளைங்க வாங்கியிருந்தாங்க. இது 100 ரூபா கிட்ட. இதில் ஒரு 6 கலர்ஸ் மாதிரி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா நெஸ்கஃபே காஃபி தூள் டப்பா தான் இருக்கும். ஸோ அந்த மூடி வந்து கருப்பு கலரில் இருக்கா, மற்ற பாட்டில் எல்லாம் கொஞ்சம் கலராக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலே ரொம்ப நாளாக நான் சேர்த்தே வச்சுருந்தேன். கருப்பு கலரில் ஒரு பெயிண்ட் டப்பா சின்னதாக வாங்கி அந்த பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பெயிண்ட் தாராளமாக அடிக்கலாம், ஏன்னா நம்ம வெளியில் தானே அடிக்க போகிறோம், உள்ளுக்குள்ளே அடிக்கல. ஸோ அதனால் சாப்பாட்டு பொருளில் அந்த வாசனைலாம் எதுவுமே இறங்காது. இந்த கலர் வந்து பிள்ளைங்க வாங்கி வேஸ்ட்டாக இருந்துச்சா, சரி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் எந்த அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கொஞ்சம் நாள் கழித்து வேண்டாம் நான் வாஷ் பண்ணும் போதும் நிற்கிதா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பெயிண்ட் அடித்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். கருப்பு கலரில் சின்ன டப்பா வாங்கினா கூட போதும். ஷெல்ஃபுக்கெலாம் ஸ்டிக்கர் ஒட்டும் போது எவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சோ அதே மாதிரியே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கும். இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட அடிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ தான் சேர்த்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அடிச்சுட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பாட்டிலில் வந்து போட்டு விட்டுட்டேன். எந்த அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறது வேணால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு விலாகில் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இப்போது நமக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே கலரில் இருக்குது, நல்லா இருந்துச்சு பார்க்க. அந்த பிஸ்கெட் டின்னோட மூடி இருந்துச்சு இல்லையா, சரி இது வேஸ்ட்டாக இருக்கே, ஏதாவது ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்குலாம் வராது, ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெட் கலர் கொடுத்தா ஒரு அழகான பிங்க் வரும் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன். அதுக்கு மேலே மோட்டிவேஷனாக ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொதப்பிட்டு மறுபடியும் ரெட் கலர் கொடுக்கங்காட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரே போய் கலரே மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மெனக்கெட்டு தூக்கி போடவும் மனசு இல்லை. எனக்கு வந்து என்னோடய சேனல் தான் மோட்டிவேஷன். சரி வேறு ஏதோ ஒன்று எழுதுறதுக்கு, யாரோ எழுதுனதை ஆன்லைனில் வாங்கி மாட்டுறதுக்கு எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. சுமாராக தான் இருந்துச்சு எனக்கு தெரியும், ஆனால் வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு. ஸோ காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டேப் போட்டு அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். ஆன்லைனில் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாடி வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதில் ட்ரில் போட்டு மாட்டுற மாதிரி ஸ்டிக்கர் ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். மிக்ஸி ஜாடி வெயிட்டு தாங்காமல் ஃபஸ்ட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சின்ன திங்ஸ், அப்புறம் நான் யூஸ் பண்ணுற செல்ஃப் கேர் திங்ஸ், மினி சாப்பர் அந்த மாதிரி வச்சு இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்டோரேஜ் ரேக் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரே பீஸ் தான் 2ஆக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரேக் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 மாடலில் இருக்கும் ஆன்லைனில். ஒன்று இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹூக்கை வந்து நமக்கு தேவையான இடத்துல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, சும்மா வெறுமனே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாண்டு.
அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த சைஸ் மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கடாய் பேன் எல்லாம் ஒரே சைஸில் இருக்காது இல்லையா? ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இதை இப்படி 2ஆக தனித்தனியாக வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா செங்குத்தாக வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த போஸ்ட்டில் போட்டிருந்துச்சு. ஆனால் நிற்குமான்னு தெரியல, சாயுது ஒரு பக்கம். நான் வந்து இப்படி 2யுமே ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல தான் செட் பண்ணியிருக்கேன். இது ஆசைப்பட்டு சட்டுன்னுலாம் வாங்கலை, ஏன்னா அத்தியாவசியம் கிடையாது. தேவையா அப்படின்னு ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் வாங்கினேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேன் கடாயெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கும் போது ஒவ்வொரு தடவை எடுக்கவும் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அடுக்கி வைக்கவும் கொஞ்சம் சிரமமாக தெரியும், அடிக்கடி கலைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை எடுக்கிறதுக்கும் மறுபடியும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த பேனோட ஹேண்டில் தான் கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன பேன் பணியார சட்டிலாம் 2-3 ஒரே இடத்துல சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட கிச்சனில் டைரெக்டாக பார்க்கும்போது இந்த இடம் ஸ்டவ்வுக்கு கீழே தான் தெரியும். அதனால் எப்போதுமே கொஞ்சம் அழகாக இருக்கிற பொருள் தான் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த பிளேட்டு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நான் மெயினாக பிளேட் வைக்கிறதுக்காக வாங்கலை. இந்த மூடிலாம் அந்த மேலே குமிழ் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அடுக்கி வைக்கும் போது மறுபடியும் சரிஞ்சு விழுந்துருது. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த ஒரு ரேக் வாங்கியிருந்தேன், தோசைக்கல் சப்பாத்தி கட்டெல்லாம் வைக்கிற மாதிரி. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு மேலேயே தோசைக்கல் வைப்போம். இங்கே ஹஸ்பண்ட் வந்து வைக்க விட மாட்டாங்க. ஒரு ட்ரே மாதிரி வச்சுருந்தேன். அதில் அந்த அளவுக்கு பிசுப்பாயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த ரேக் வாங்கியிருந்தேன். இதில் 2 தோசைக்கல் கேஸ்ட் அயனும் இன்னொன்று நார்மல் அயன் தோசைக்கல் வச்சுருக்கேன். இதுலேயே வந்து சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, அது வேணும்னாலும் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் அந்த 2 மட்டும் கொஞ்சம் தாராளமாக வச்சுருக்கேன். ட்ரில் போட்டு மாட்டுற மாதிரியும் வந்து அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. சும்மாவும் வைக்கலாம், இல்லைனா கவுண்டர் டாப்லேயும் வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு தோசைக்கல் கூட வைக்கலாம், இடம் இருக்குது. ஸோ இதை இப்படியே சும்மா வைக்காமல் அரிசி வாங்குகிற சாக்கு வீட்டில் நிறையா இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி பேப்பர் இருந்துச்சுல அதை ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். வைக்கும்போது நான் காட்டுறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்போதுமே எனக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன டப்பா, வாளி, வக்கல் இது எல்லாத்தையும் வச்சுருப்பேன். அது ரொம்ப மெஸ்ஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட்டில் தான் நான் தோசைக்கல் வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சின்ன சின்ன பாத்திரம், சின்ன சின்ன ஜாமான்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வைக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்துச்சு, எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதானே ரொம்ப முக்கியம். பெரிய பாத்திரம் கூட நமக்கு அந்தளவுக்கு கலையாது, இந்த சின்ன சின்ன பொருள் தான் கலைஞ்சு போகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த இடம் என்னோடய ஸ்டவ்வுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால நான் அடிக்கடி எடுக்காத பொருள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸ்டவ்வுக்கு கிட்ட கை வாக்கில் பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுப்பனோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். முக்கியமாக உப்பு ஜாடி, புளி ஜாடி, சின்ன மிக்சி ஜார், குக்கர் இது எல்லாமே கை வாக்கில் இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன். தோசைக்கல் வைக்கிறதுக்கு அந்த அரிசி சாக்கில் ஒட்டணும்ல, அது வந்து வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஒட்டி ரெடி பண்ணிட்டோம், இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வச்சுருக்கேன். எனக்கு டைலரிங் ஓரளவு தெரியும், ஆனால் ஸ்டிச்சிங் மிஷின் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய துணி இருந்துச்சுன்னா ஏதாவது ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ கை குத்தல் போட்டு இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது அர்ஷானோட பழைய டிஷர்ட் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி மடக்கிட்டு அந்த கை பகுதி நடுவில் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து முன்னாடி துணி பின்னாடி துணி இது 2க்குமே ஒரே ஒரு கை குத்தல் போட்டிருக்கேன். இதே மாதிரியே 4 பக்கமும் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி மடக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலைஞ்சும் போகாது, கொஞ்சம் அந்த மொத்தமாக உங்களுக்கு மேட் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மடக்கி தைச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எப்படி போட்டாலுமே இது அந்தளவுக்கு கலையாது, ஏன்னா நல்லா தைச்சிட்டோம் இல்லையா. 4 பக்கமும் நான் தைச்சிருக்கேன். ஸோ இது எதுக்காக தைச்சேன் அப்படின்னா ஒரு இஞ்சி கல் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டேபிளாக நின்று அதில் வச்சு தட்டுறதுக்காக. ஒவ்வொரு தடவையும் சும்மா டவல் தேட தேவையில்லை இல்லையா, ஸோ அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஆசிரியரோட டிஷர்ட். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சி கவர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். வாங்கினா கூட ஒன்று தான் போட முடியும், நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி மாற்றுறது. கைப்பகுதி கழுத்து பகுதியை மட்டும் வெட்டிட்டு இந்த மாதிரி மேலே சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை அப்படியே உள்பக்கமாக பெரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு மிக்சி கவர் ரெடி ஆயிரும். ஸோ இதே மாதிரி மிஷின் இல்லாமல் வேறு சில ஐடியாஸும் யோசித்து வச்சுருக்கேன். சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நான் வேறு ஏதாவது விலாகில் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ரொம்ப நாளாக ஒரு கார்ட்போர்ட் இல்லைனா தெர்மோக்கோல் தேடிக்கிட்டே இருந்தேன். இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இப்போ இதான் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வுக்கு பின்னாடி அந்த கிச்சனில் டைல்ஸில் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெர்மோக்கோலோட 2 சைடுமே ஒட்டிட்டேன். ஸோ இந்த தெர்மோக்கோல் எதுக்காக அப்படின்னா ஸ்டவ்வுக்கு பின்னாடி எனக்கு கிட்டையே ஜன்னல் இருக்குது இல்லையா, அதை அடிக்கடி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எண்ணெய் தெரிக்கிறது, எண்ணெய் பிசுபாகிறது. ஸோ அந்த தெர்மோக்கோலே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜன்னலுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இப்போதைக்கு இதான் அமைஞ்சிருக்கு. 2 பக்கமும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்.
எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அந்த பக்கமாச்சும் பிசுபிசுப்பு ஆகாமல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது இது என்ன அப்படின்னா, ட்ரில் மிஷின் போட்டு ஆணி அடிக்க முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் அதிகமாக கிச்சனில் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் காட்டுறேன் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த ரேக் வந்து மிக்ஸி ஜாடி வைக்கும் போது விழுந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை அப்படியே வச்சிட முடியாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். சிங்க்கு கிட்டேயும் ஒரு ஹோல்டர் இருக்குது இல்லையா, சோப்பு வைக்கிற மாதிரி, அந்த ஹோல்டருக்குமே இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவைப்படுற இடத்துலலாம் ஒட்டி ஒரு சில பொருள் மாட்டி விட்டுருப்பேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு செம்ம வெயிட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நான் உடன் சாப்பிங் போர்டும் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு வெயிட்டு தாங்குது. உடன் சாப்பிங் போர்டு எப்போதுமே இந்த மாதிரி மாட்டி தான் விடணும். அப்போ தான் அந்த ஈரம் காஞ்சு போய் நமக்கு ரொம்ப நாள் நிற்கும். ஸோ நான் வேறு எங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். அடுத்தது நான் அதிகமாக ரீயூஸ் பண்ணுறதில்ல, கம்ஃபர்ட் பாட்டிலுமே ஒன்று. அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்னோடய வாஷ்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ரஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பென் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்றோட ஒன்று டபுள் டேப் போட்டு ஒட்டி 2 ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுருப்பேன். எப்போ தேவைப்படுமோ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்குமே நான் அந்த ஹூக் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதை தான் மாட்டி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிசர் வைக்கிறதுக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டி நிற்கிறதுக்காக ஒரு டபுள் டேப் போட்டும் ஒட்டியிருக்கேன். நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா ஸ்டிக்கரோ பெயிண்டிங் பண்ணி ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். நான் சும்மா தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இப்போ இன்னொன்று டபுள் டேப் போட்டு ஒட்டி வச்சோம் அப்படின்னா கத்தி, ஃபோக், ஸ்பூன் அந்த மாதிரி, இல்லைனா கூட டேபிளில் வச்சு ஒரு பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டரும் அந்த கிடுக்கியும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எப்போதுமே கிச்சன் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக நல்லா சமைக்கணும், அடிக்கடி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். இதை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிப்பேன். டெக்கரேட் பண்ணணும் அப்படின்லாம் அதிகமாக நான் நினச்சதே கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த பாட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதை வந்து சும்மா வைக்காமல் ஒரு ஹேங்கிங் மாதிரி ஒரு டெக்கரேஷன் இது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக இந்த வால் ஹேங்கிங்கும் வாங்கியிருந்தேன். காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இப்படி பார்த்தா நார்மலாக தெரியும். நம்ம மாட்டி விட்டு மணி பிளான்ட் வச்சு அந்த பிளான்ட் நல்லா வளர்ந்து வந்துருச்சுன்னா இன்னும் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இது கூடவே ஏதாவது லைட்டிங் செட்டப்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா எடுத்து காட்டும். ஸோ நான் எங்கே மாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்டவ் கிட்ட வேணாம், அப்புறம் ரொம்ப பிசுப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற சவத்துலேயே அந்த ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, அந்த ஹூக் ஸ்டிக்கர் போட்டு அதில் தான் மாட்டி விட்டுட்டு வாங்கின பாட் வந்து வச்சு பார்த்தேன். நல்லா முக்கால்வாசி இருந்துச்சு. இதுக்கப்புறம் மண் போட்டு பிளான்ட் வைக்கணும், வெயிட்டு தாங்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி இப்போவும் மணி பிளான்ட் வைக்க முடியலையா அப்படின்னு தான் தோணுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் சின்ன பாட் வாங்கி பிளான்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனில் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பவுல் இருந்துச்சு. சரி இப்போதைக்கு சும்மா இருக்க வேணாம் அப்படின்னு ஒரு அழகுக்காக இதை வச்சுருக்கேன். ஸோ டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஆசை வந்திருக்கு. மணி பிளான்ட் வச்சுட்டு இன்ஷால்லா கண்டிப்பாக நான் ஒரு vlogல காட்டுறேன். அதுக்கு கீழே வந்து ஒரு டேபிள் போட்டிருப்பேன். ஸோ இதில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் தேடாமல் டக்குன்னு எடுக்கிறதுக்காக ஒரு ட்ராயர்லேயும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கத்தி, கரண்டி, ஸோ அந்த மாதிரி பொருள் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பாக்ஸ், மிக்சிக்கு வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து பேக் சைடில் இருக்குது. எலக்ட்ரிக் பீட்டர், அப்புறம் ஸோ அது கூட டின்னர் செட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி, சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால டேபிள் உள்ளே வச்சுருக்கேன். என்னோடய வீடியோஸில் அதிகமாக வந்த கமெண்ட்டில் இந்த ட்ராயர் பற்றின டீட்டெயில்ஸ் லிங்க் கேட்டு இந்த ட்ராயர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சேஃபாக, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ்க்கு நான் இன்னமும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதில் லாக் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏர்டைட் கண்டெய்னர். ஒரு பேக்கில் வந்து சீனியே வச்சுருந்தா கூட எறும்பு வராது, கருப்பாம்பூச்சி, வண்டு எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் வந்ததே இல்லை. நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறத விட என்னோடய கிராசரி திங்ஸ் எல்லாமே நல்லா சேஃபாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு இதே மாதிரி வேறு நிறைய ப்ராடக்ட்ஸுமே அமேசானில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ளூ கலர் தவிர மற்ற 2 கலர் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, நான் வேறு என்னெல்லாம் பொருட்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கனோ அது எல்லாத்தோட லிங்க்கும் என்னோடய லாங் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாம் நான் ஒரே நாள் செய்யலை. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சதை நான் ஒரே வீடியோவாக இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இதோட நிப்பாட்ட மாட்டேன். இதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி யோசித்து பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நான் ரசித்து பார்க்குற இடம் என்னுடைய கிச்சன். ஸோ ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். க்ரியேட்டிவிட்டி, கற்பனை திறன் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா. இதை விட பெஸ்ட்டாக இந்த கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அப்படி இல்லைனா உங்கள் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.